ஆண்டவருக்கும் நிச்சயமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாத வாழ்த்து தெரிவித்து கொள்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் யோவேல் இந்த வேதாகமத்தின் புஸ்தகம் அந்த 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாசம் ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ந்து களிகூரு. நீ பல நேரம் உன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்க மாட்டேங்குது. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு துக்கத்தினாலேயோ ஒரு கண்ணீரினாலேயோ அல்லது நாம் போகிற பாதை கடினமா இருக்கும்போது நம்ம ரொம்ப வேதனைப்படுறோம், நம்ம ரொம்ப கலங்கி விடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசத்துல கர்த்தர் உங்களை மகிழ செய்ய போகிறார். இந்த மாசம் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். நான் 3 காரியத்தை சொல்லி கர்த்தர் எப்படி மகிழ்ச்சியாக்குவான்னு சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1, கர்த்தர் நம்ம எப்படி மகிழ்ச்சியாக்குவார் அப்படின்னா, இதே வசனம் சொல்லுகிறது, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ பலர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் வாழ்க்கையில கூட, பாஸ்டர் எனக்கு இது பெரிய விஷயம் பாஸ்டர் இந்த வீடு கிடைச்சா நல்லா இருக்கும், ஆனா அது பெரிய விஷயமா இருக்குது பாஸ்டர், இந்த திருமணம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். நான் ஒரு காத்து சொல்ல விரும்புகிறேன், அது உங்களுக்கு தாங்க பெரிய விஷயம், ஆண்டவர் ரொம்ப சின்ன விஷயம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய வார்த்தையினாலே வானத்தையும் பூமி சிருஷ்டித்த தேவனுக்கு நீ கேட்கிற வீடு, நீ கேட்கிற பொருளாதார ஆசீர்வாதம் ரொம்ப சின்ன விஷயம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். நல்லா கவனிங்க. நம்ம இந்த உலகத்துல ஒரு பெரிய நபர்கிட்ட போனோம் அப்படின்னா, அவங்க எந்த காரியத்தையும் பெருசா செய்வாங்க. ஏன் பெருசா செய்வாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட அந்த பண தேவையும் அவங்ககிட்ட அந்த ஆள் பலமும் இருக்கிறதுனால பெரிய காரியத்தை செய்வாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்துல மனுஷனே அப்படி செய்வான்னு சொன்னா, அந்த சராசரியை படைத்த தேவன் எதை செஞ்சாலும் அவர் பெருசாதான் செய்வார். இந்த நாள் ஆண்டவனை பார்த்து சொல்ல விரும்புறாரு, உங்களை பார்த்து, இன்னைக்கு நான் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். பைபிள்ல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரியோ கோட்டையை தகர்ப்பது அவங்களுக்கு பெரிய விஷயம், ஆனா ஆண்டவருக்கு சின்ன விஷயம். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து போனது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய விஷயம், ஆனா ஆண்டவருக்கு சின்ன விஷயம். ஆனா ஆண்டவர் ஒரு சின்ன காரியம் செய்து போல ஆண்டு செஞ்சு கொடுத்தார். இதனால உங்க வாழ்க்கையிலயோ ஆண்டு அப்படிப்பட்ட காரியத்தை, பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நம்பர் 2, ஆண்டவர் எப்படி செய்து நம்ம மகிழ செய்ய போறார். அதுக்கு ஆதாரமாக வாசிக்கிற 1 சாமுவேல் வேதாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8-7 வசனம். அவள் போகும் ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷதொரு அந்த பிரமா செய்வாள், இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்க வாசிக்கிறோம், அன்னாளை குறிச்சு வாசிக்கிறோம். அன்னாள் ஒவ்வொரு வருஷமும் சீலோவுக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கும் போது அவளுக்கு குழந்தையில நிமித்தம் அவருடைய சக்கரத்தை பெண்ணினால் விசனப்படுத்துவாள். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் பேசுற வார்த்தை நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்படி நீங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். யாரோ பேசின வார்த்தை நிமித்தம், யாரோ பேசின வார்த்தை உங்களை துக்கப்படுத்த நிமித்தம் நீ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படி துக்கமா இருப்பீங்களா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில இருக்க துக்கத்தை மாற்றி நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த உன் வாழ்க்கை துக்கத்தை மாற்றி உன்னை மகிழ செய்ய போகிறேன். நல்லா கவனிங்க. பொதுவா ஒரு மனுஷன் துக்கம் வந்துச்சு அப்படின்னா அவன் முகம் மறுமலர்ச்சியா இருக்காது. ஆனா அதே நபருக்கு அந்த காரியம் நடக்கும் போது அவனுடைய முகம் பிரகாசமா இருக்கும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்க துக்க முகத்தை கர்த்தர் எடுத்துட்டு ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு சொன்னா மகிழ்ச்சியாக்க போறார். இது இப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் துக்கமா இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் ஆண்டு இடித்து போட்டு இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போறார். 2ஆவது கர்த்தர் முடிக்கிறேன், துக்கத்தை மாற்றி ஆண்டவர் என்ன செய்வார்னா மகிழ்ச்சி ஆக்குவார். நம்பர் 3, ஆண்டவர் என்ன மகிழ்ச்சி ஆக்குவான்னு சொன்னா, நம்ம வாசிப்போம்னு சொன்னா 2 ராஜாக்கள் இந்த வேதமத்தின் புஸ்தகம் அந்த 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா போடப்பட்டிருக்கும். ஒரு தீர்க்கதரிசி புத்திரருடைய மனைவி தன்னுடைய கணவர் இறந்து போன மற்றும் அந்த கடன் கொடுத்தவங்க அவங்க ரொம்ப பிள்ளைகளை என்ன செய்யறான்னு அடிமைப்படுத்த வர்றாங்க. அந்த தீர்க்கதரிசி மனைவி எலிசா தீர்க்கதரிசி போய் சொல்றா, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது. அங்க எலிசா தீர்க்கதரிசி ஐடியா கொடுக்காரு, அதபடி செய்கிறா, கடல் எல்லாம் அடைக்கிறார். 3ஆம் விஷயம் என்னன்னா,
கடன் என்ற காரியத்தை மாற்றி கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். நீங்க போகிற பாதை ரொம்ப கடினமான பாதையா இருக்குல்லங்க, பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா, அன்று சொல்றாரு அதெல்லாம் எடுத்து போட்டு அந்த கடனை கர்த்தர் எடுத்து போட போகிறார். இந்த மாசம் உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஆசீர்வதிக்க போகிறார். நல்லா கவனிங்க, பொருளாதாரத்துல ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனை தேடி யாரும் வரமாட்டாங்க. ஆனா ஆண்டவர் உதவி செய்கிறேன். இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு உன்னோட கடனை கர்த்தர் எடுத்து போறாரு. நீ எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் இருக்க வறுமை கர்த்தர் எடுத்து போட்டு அவர் உங்களை மகிழ செய்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரப்பா. உங்களுக்கு கூட பேசுங்க. துக்கத்தை மாற்றி மகிழ செய்த தேவன், பெரிய காட்சி செய்து மகிழ செய்த தேவன், அந்த கடனை மாற்றி மகிழ செய்த தேவன் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கும். கர்த்தர் மகிழ செய்யும்படி ஜெபிக்கும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.